முதல் விஷயம், 12 வயசில் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அந்த பிளெஸ்ஸிங்கில் சரியாக அந்த ஆசீர்வாதத்தை சரியாக அனுபவிக்க முடியாத மனேசே என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட இருந்து துரத்தின அந்த அருவருப்புகளை எல்லாம் இவன் கர்த்தருடைய பார்வைக்கு செய்தான். முதல் காரியம். ரெண்டாவது வாசிங்கம்மா. தன் தகப்பனாகி எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, நல்லா கவனிங்க, பொல்லாப்பானதை செய்தான். அருவருப்புகளை துரத்தினதை ஓடி போனதை திருப்பி கூப்பிட்டான், திருப்பி வச்சுக்கிட்டான் பக்கத்திலேயே. ஒன்று, தகர்த்து போட்ட மேடைகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து இந்த பாவம் வேணான்னு விட்டுட்டு அதை நான் என்னுடைய எமோஷனலுக்கு செஞ்சிட்டேன், என்னுடைய மைண்ட் அப்செட்டுக்கு நான் செஞ்சிட்டேன், என்னுடைய டிப்ரெஷனுக்கு செஞ்சிட்டேன், இன்னைக்கு நான் பார்க்காம இருக்கலாம், இல்லை நான் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன கவலைன்னு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். கர்த்தர் நிச்சயமாய் அதற்கான தண்டனையை கொடுப்பார். அதுக்குள்ள மனம் திரும்பினீங்கன்னா நல்லது. வாசிப்போம். முதல்ல பொல்லாப்பு செஞ்சார், அருவருப்புகளை கொண்டு வந்துட்டாரு. ரெண்டாவது, தகப்பன் தகர்த்து போட்ட என்ன பண்ணானா கட்டி எழுப்பிட்டு வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து. ஒரு பாவம் இல்லை. இன்னைக்கு நம்ம சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள் போய் சொல்கிறது, இதெல்லாம் பாவம்னு சொல்லி பேசின்னு இருக்கிறோம். இந்த மனாசையை போல தேவன் துரத்தின அருவருப்புகள் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்னும் அந்த அருவருப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியலன்னா எனக்கு காமிங்க சாமின்னு சொல்லுங்களேன், லிஸ்ட்டு போட்டு கர்த்தர் காமிப்பார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முற்பிதாக்கள், இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்து செகண்ட் ஜெனரேஷன் அந்த ஃபெய்த்துக்குள்ள, அந்த விசுவாசத்துக்குள்ளாக நடக்காத எத்தனையோ குடும்பங்கள் சபைக்குள்ள உண்டு. எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும். எந்த விக்கிரக தோப்புகள் தகர்க்கப்பட்டதோ அதே விக்கிரக தோப்புகள் நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க, கட்டி செப்பனிட்டு அதில் பலியிட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இது தப்புன்னு தெரியல.